Hi, welcome to PepFelt YouTube channel. So, இன்னைக்கான வீடியோ 3 easy aptitude topic you can't miss in interview. அதுக்கேற்ற மாதிரி இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஆல்ரெடி நான் ஒரு 5 எசென்ஷியல் ஈஸி டாபிக் போட்டிருக்கேன். அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எப்படி நான் ஈஸி டாபிக்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய ரியல் டைமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு 10 டாபிக்ஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு 3 டாபிக்ஸ். ஸோ டோட்டலாக 13 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் ப்ரீவியஸ் டாப்பிக்கையும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான 3 டாபிக்ஸ் அண்ட் அந்த டாபிக்ஸில் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்பாங்க அண்ட் அதுக்கான டிப்ஸும் சேர்ந்து நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ டாபிக் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு டாபிக் ஏஜ். ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இதில் எந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப்டர் என் இயர்ஸ், அப்போ உங்களோட வயசு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், ஏஜ் ஆஃப்டர் என் இயர்ஸ் அகோ, அப்போ உங்களோட ஏஜ் எப்படி இருக்கும், ஏஜ் ரேஷியோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் ஏஜில் வந்து கேட்பாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து வேர்ட்ஸில் தானே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் வேரியபிள் சூஸ் பண்ணி அசைன் பண்ணணும். லைக் எக்ஸ் அண்ட் ஒய் அந்த மாதிரி அசைன் பண்ணிக்கணும். இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அன்னோன் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபோர்த்து திங் நீங்கள் அதில் ஃபார்முலா அப்ளை பண்ணி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். That's it. ஸோ செகண்ட் டாபிக் கிளாக். இந்த கிளாக்கில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்கன்னா ஆங்குலர் ஸ்பீட் ஆஃப் ஹேண்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம். அதாவது இதில் மொத்தம் 2 ஹேண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஹவர் ஹேண்ட்ஸ் அண்ட் மீனின் ஹேண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து angles between hands at a given time. Next, when hands coincide, அதாவது ஓவர்லேப் ஆகும்போது. அண்ட் நெக்ஸ்ட் when hands are at right angle போகும்போது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் இந்த டாப்பிக்கில் கேட்பாங்க. ஸோ என்னடா நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். எந்த ரிசோர்ஸ் பார்த்து படிக்கணுங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த யூடியூப் சேனல்ஸ் அண்ட் வெப்சைட்ஸு புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாக் டாப்பிக்கான டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது விஷுவலைஸ். அதாவது ஒரு சாம்பிள் கிளாக் வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கணும். ஸோ அது மூலமாக நீங்கள் ஹேண்ட்ஸோட பொசிஷனை விசுவலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். வெரைட்டி ஆஃப் கிளாக் ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ தேர்ட் டாபிக் பார்க்கலாம், கேலண்டர். ஸோ இது ரொம்ப ஈஸியான டாபிக் தாங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்கன்னா லீப் இயர், ஆட் டேஸ், நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் இன் அ இயர், நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் இன் அ சென்ச்சுரி, ஃபைண்டிங் த டே ஆஃப் த வீக் ஃபார் அ கிவன் டேட். லைக் நான் சாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்க்ரீனில், அதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் கேலண்டரில் வந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 டிப்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லீப் இயர் பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதை ஃபைன் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆட் டேஸை கால்குலேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் மாஸ்டர் ஆகணும். ஸோ அப்போ கேலண்டர் வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ ஓவரால் டிப் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு சாலிடாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லைக் வந்து ஒரு 1 or 2 hour அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணாமல் வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே கிடைக்கும் போது சாலிடாக அந்த டேயை எடுத்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கிராக் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன இந்த 3 டாபிக்ஸோட ஆர்டரில் பாடுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இதோட 13 டாபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த 13 டாபிக்ஸ் வச்சு நீங்கள் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இருந்தாலும் நான் ரிமைனிங் டாபிக்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.